ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எங்கள் ஊரில் நல்ல மழைங்க. நல்ல மழைனா ஒரு மணி நேரம் நல்ல மழை அடிக்குது. அதுக்கப்புறம் மழை பெஞ்சதுக்கான தடையுமே இல்லை. உங்கள் ஊர்லெலாம் இப்படி தான் இருக்கா? இந்த மரத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸில் முன்னாடி போட்டிருக்கேன். இது என்ன மரம்னே தெரியலைங்க எனக்கு அப்போது. இதில் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும். அது பூவா, காயா, பழமா எதுவும் தெரியல. சாப்பிடக்கூடியதா ஒன்றுமே தெரியலைங்க. அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கடம்பம் பூ. இதுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு வாசனைங்க, ஒரு தெய்வீக வாசனை அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அது என்னடா டக்குன்னு மழைன்னு சொல்லிட்டு இந்த இதில் மழையே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் இப்போ எடுத்த வீடியோவையும் அட்டாச் பண்ணி போட்டிருக்கேங்க. இதை காயா பிஞ்சா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்படி இருக்கும்போது எந்த வாசனையுமே இருக்காது. இது 1 வீக்குக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இதுக்கப்புறம் வர்றதில் பாருங்கள், இந்த இது நல்லா கடம்பம் பூ பூத்து நிற்கிற ஃபோட்டோஸ் இருக்கும். அவ்வளோ ஒரு வாசனைங்க. அது ஒரு மாதிரி தெய்வீக மனம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல வாசனை. நல்லா பெரிய மரங்க. ஏதோ 1-2 பூக்களை பறிக்கலான்னு பார்த்தேன், ஒன்றும் பறிக்க முடியல, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அது அந்த க்ரீன் கலர் பால் மாதிரி இருக்கிறது சுற்றியும் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வந்துடுதுங்க. பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. இது சர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு. அதில் சொல்லியிருந்தாங்க, இது முருகருக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப உகந்த பூ அப்படின்னாங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த பூவையோ இந்த மரத்தையோ பார்த்துருக்கீங்க, கடவுள் வழிபாடுகளில் இந்த மாதிரி வச்சு வழிபட்டிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.